கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சங்கீதம் 19:9. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. The fear of the Lord is pure, enduring forever. The judgments of the Lord are true, being altogether righteous. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆமென். இந்த 19ஆம் சங்கீதத்தில் முதல் 6 வசனங்கள் தேவனின் சிருஷ்டியின் மகிமை குறித்தும், 7 முதல் 11 வசனங்கள் தேவனின் வார்த்தையின் மகிமையை குறித்தும் தாவீது மிக அழகாக பாடி விளக்குகிறார். இன்றைய தியான வசனமாகிய 9ஆம் வசனம் தேவனுடைய வார்த்தையின் ஆன்மீக தூய்மையையும் நித்திய தன்மையையும் நீதியான இயல்பையும் எடுத்து காட்டுகிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கு சொல்லப்படும் பயம் என்பது தண்டனைக்கு அஞ்சும் பயம் அல்ல, பரிசுத்தமான மரியாதை, பக்தி, கீழ்ப்படிதல். இந்த பயம் பாவத்தால் கலங்காதது, இதயத்தை தூய்மைப்படுத்துவது, மனிதனை தேவனுக்கு அருகில் நடத்துவது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். உலக ஞானம், மனித சட்டங்கள் மாறலாம், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் காலத்தால் மாறாதது, தலைமுறைகளை கடந்தும் நிலைப்பது, நித்திய வாழ்விற்கு வழி நடத்துவது. புல் உலர்ந்தது, பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவனுடைய தீர்ப்புகள் பொய் கலந்தவை அல்ல, சார்பில்லாதவை, முழு உண்மையை அடிப்படையாக கொண்டவை. மனித தீர்ப்புகள் தவறாகலாம், ஆனால் தேவனுடைய நியாயம் ஒருபோதும் தவறாது. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையும் ஆனவர் என்று சொல்லப்பட்டிருப்பதை உபாகமம் 32:4 வாசிக்கிறோம். அவைகள் அனைத்தும் நீதியாயிருக்கிறது. தேவன் செய்யும் ஒவ்வொன்றும் சரியானது, நீதியானது, பரிசுத்தத்துடன் இணைந்தது. சில நேரங்களில் நமக்கு புரியாததாக தோன்றினாலும் தேவனுடைய நியாயம் எப்பொழுதும் நீதியே. இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று பவுலடிகளாரும் வியந்து கூறுவதை ரோமர் 11:33 வாசிக்கிறோம். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் என்று நீதிமொழிகள் 14:2 அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது சொல்லில் மட்டுமல்ல, நடையில் வெளிப்படும் பக்தி. இது வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று நீதிமொழிகள் 16:6 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மை பாவத்திலிருந்து
பாதுகாக்கும் ஆன்மீக காவல். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமும் ஆனவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள் என்று 111 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய நியாயங்கள் காலத்தால் மாறாதவை. அவை உண்மை, நீதி என்ற 2 தூண்களிலும் நிலைத்தவை. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்வதை உபாகமம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பயம், கீழ்ப்படிதல், தேவனுடன் நட்பு, இதுவே உண்மையான விசுவாசத்தின் பாதை. தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவரிடத்தில் பயம் கலந்த மரியாதையுடன் அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது மட்டுமே. ஆதலால் ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஓகேவா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், கர்த்தருக்கு பயப்படும் பயம் சுத்தமும் நித்தியமும் நீதியுமான வாழ்க்கை. கர்த்தருக்கு பயப்படும் பயம் சுத்தமான பயம். உலக பயம் அடிமைத்தனம். தேவ பயம் பரிசுத்தம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நிலையான அடித்தளம். மனித கொள்கைகள் மாறும், தேவனுடைய வார்த்தை மாறாது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மை, பொய் கலவை அற்ற தீர்ப்புகள், சார்பில்லாத நீதி முறை. தேவனுடைய நீதியை நம்பும் வாழ்க்கை முடிவில் நீதியே வெளிப்படும். இதை விசுவாசிக்கிறீங்களா? சுருக்கமாக சொல்வதானால், கர்த்தருக்கு பயப்படுதல் தூய வாழ்விற்கு வழி. தேவனுடைய வார்த்தை நித்திய அடித்தளம். தேவனுடைய நியாயம் முழுமையான நீதியின் அளவுகோல். மனித நீதியை விட தேவனுடைய நீதியை நம்ப வேண்டும். இன்றைய தியான வசனம் நமக்கு போதிப்பது, கர்த்தருக்கு பயந்து நடக்கும் வாழ்க்கை சுத்தமானது, நிலையானது. தேவனுடைய தீர்ப்புகள் உண்மையும் முழுமையுமான நீதியுமாக இருக்கின்றன. ஸோ நாம் மனித பயத்திலிருந்து விடுபட்டு கர்த்தருக்கு பயந்து நடக்கும் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போமா? Today's verse teaches that the fear of the Lord is pure, eternal and life-giving. God's judgments are always true and perfectly righteous. While human standards change, God's word and justice remain forever. A life that fears the Lord leads the holiness, obedience and lasting peace. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய பரிசுத்த தேவனே, உமது வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற சுத்தமான பயத்தை எங்கள் இருதயங்களில் ஆழமாக நிலை நிறுத்த வேண்டுகிறோம். உமது நியாயங்கள் உண்மை எனவும் உமது வழிகள் நீதி எனவும் நாங்கள் அறிந்து சந்தேகமின்றி உம்மை நம்பி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமது வார்த்தையின் அடிப்படையில் பரிசுத்த
சுத்தமாகவும் நிலையானதாகவும் இருக்கச் செய்ய எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்கள் வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.